அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கு ஒரு நூல், இந்த நூலை பற்றி பார்க்கலாம். அந்த சந்திரசூடேஸ்வரர் தலப்புராணம். ஸ்தலப்புராணம் இதுனா ஸ்ரீ சந்திரசூடேஸ்வர சுவாமி கோவில் ஸ்தலப்புராணம், ஓசூர். இந்த நூல் நான் படிக்கும்போது ஃபஸ்ட்டு வித்தியாசமாக இருக்குது. என்ன படிக்க ஆரம்பித்தேன், ஓசூரில் ஒரு சிவன் கோயில். இது இதோட ஸ்தலப்புராணம் சொல்லும் பொழுது ஆதி காலத்தில், புராண காலத்தில், உலகம் உருவாக முன்னாடியிலேருந்து வருது. அது எப்படி ஒரு சுத்த வெளியிலேருந்து உலகம் உண்டாச்சோ அந்த இது. இதோடைய தமிழாக்கம் இது தெலுங்கில் பண்ணப்பட்டது. இது தெலுங்கில் இல்லை, அது என்னது, கன்னடத்தில் நினைக்கிறேன், தெலுங்கில் தான் பண்ணப்பட்ட நூல் இது. இதை தமிழில் மொழிபெயர்த்தவர் டாக்டர் நஞ்சப்பா, எம்ஏ, விஓ, எல்எல்டி, காவேரிப்பட்டினம் அவர்கள். அமரர் கே அப்பாவி பிள்ளை அவர்களின் நினைவாக திரு KA மனோகரன் அந்த ஓசூர் பேரூராட்சி இந்த நூலை அச்சிட்டு வெளியிட்டிருக்காங்க. தருமபுரி மாவட்டத்தில் இருக்க ஓசூர், அங்கே சந்திரசூடேஸ்வரர் மலை மீது கோயில் கொண்டுள்ள சாமி, அந்த கோயில் ஆலயம் பற்றியுள்ளது. இதுக்கு வடமொழியில் பிரம்மாண்ட புராணத்தில் ஒரு பகுதியாக பத்ரகிரி மகாத்மியம்னு வழங்கப்படுது. இந்த ஆதி கிரந்தத்தை சாங்க வேத பாஸ்கர சதுஷ் சாஸ்திர பிரவீண பிரம்ம ஸ்ரீ கே பத்மநாபா சர்மா என்னும் பெரியோர் தூய தெலுங்கு மொழியில் ஸ்லோகங்களாகவும் உரைநடையாகவும் இயற்றியிருக்காரு. இதனை நன்கு பார்த்துட்டு பரிசோதித்து அதை கோட்டூர் மகாவித்வான் ஸ்ரீ வெங்கடாசல சர்மா நூல் வடிவில் வெளியிட்டார். தெலுங்கு மொழிபெயர்ப்பின் தமிழாக்கம் வித்வான் திரு நஞ்சப்பா அவர்களால் செய்யப்பட்டது. 76ஆம் வருஷத்தில் பண்ணது இது. இதில் உள்ள பொருளாக்கம் அடக்கம் என்னென்னா, க்ஷேத்திர தரிசனம், மரகத சரோவரம் உற்பத்தி, முத்கலர் உச்சாயனர் சாப விமோசனம், தர்மபுருஷன் வரப்பிரதானம், காமத்ரேயன் தீர்த்த யாத்திரை, வியாசர் மைத்ரேய சம்பாதம், கௌதமுனிவர் சம்பாதம், கௌதமுனி அதாவது 3 பகுதி. அது தீர்க்க ககவன் சம்பவந்தன் போர், சம்பவந்தன் சிவசோஸ்திரம், ஜாம்பவ தீர்த்தத்தின் மகிமை, பாண்டவ தீர்த்தத்தின் தோற்றம், சிவ சகசிரநாம தோற்றம், முத்கலன் உச்சாயன சாப விமோசனம், முத்கலன் உச்சாயன அது சாப விமோசனம் 2 பங்கு. இதில் இது முத்கலனில் ஆரம்பித்து முத்கலன்லேயே முடியுது இந்த கதை. அதாவது க்ஷேத்திர தரிசனம், அது க்ஷேத்திரம் எங்கே இருக்குதுன்னு சொல்லிட்டு அந்த கதையை அந்த சூதர் சொல்கிற மாதிரி வருது. இந்த அம்மன் பேர் கிரிஜா. அந்த கணபதிக்கு வணக்கம் சொல்லி இந்த கதையை ஆரம்பிக்கிறாங்க. நைமிச்சாரண்யத்தோட வரலாறு சொல்கிறாங்க. அந்த நைமிச்சாரண்யம்னு இதையும் சொல்கிறாங்க. அதுக்கு துதி சொல்கிறாங்க. அந்த இவருடைய அந்த மன்னர் அவருடைய படை ஒரு மன்னருடைய படை போரிட்டு வரும்பொழுது ஒரு முனிவர்கிட்ட மணி இருக்குது. அந்த மணி மூலமாக எல்லா உணவையும் வழங்குறாரு. அந்த மணி மணியை தர சொல்லி மன்னர் கேட்டு அவர் தராதால் அங்கே போரிடுறாரு. அப்போ முனிவரோட தவபலத்தால் அவருடைய படைப்பு பூரா அழியுது. அந்த இடத்துக்கு பேர் நைமிச்சாரண்யங்கிறாங்க. அப்புறம் பிரம்மன் சத்திரயாகம் செய்யும்போது ஒரு இடத்த தேடி போகும்போது தேரோட கடையானை விழுந்த இடம், அதுக்கு நைமிச்சாரண்யன்னு சொல்கிறாங்க. அந்த புண்ணிய பூமின்னு சொல்லி பிரம்மபுராணம் சொல்லுது, பிரம்மனோட இதில். அப்புறம் தவசுக்கு உரிய இடம்னு கேட்கும் பொழுது அந்த நைமிச்சாரண்யம்னு முனிவர்களுக்கு அந்த இடத்த நான்முகன் அனுப்பிச்சான்னு சொல்கிறாங்க. அது மாதிரி க்ஷேத்திரத்துக்கு பல விளக்கங்கள் இதில் படிக்கும்போது அந்த சூதர் மூலமாக அந்த கதைகளை இது பண்ணுறாங்க. சூத மகர்ஷி தான் அந்த கதைகளை ஃபுல்லாக சொல்கிறாரு. இது ரொம்ப நல்லா இருக்குது சனகாதி முனிவர்களுக்கு. அந்த ஈஸ்வரன் தேவியும் இருக்கும் பொழுது திடீர்னு எல்லாரும் கண்ணையும் மறைஞ்சு அவர் என்ன பண்ணுறாரு, வித்யாதரர், யக்ஷர், கருடர், உரகர், கிண்ணரர் எல்லோரும் சேவிச்சு இருக்காங்க இந்த இவரை. அது மாதிரி நாரதர், பருவ உபமன்யர், சிலாத்துலர், கார்கியர், முத்தலர், புலஸ்தியர், புலகீதர், சனகர், சனந்தனர், சனத்குமாரர், ரிஷி புங்கவர்கள் எல்லாத்தையும் தெய்வமேற்றி இந்த இதில் மாயை வென்ற மேன்மக்களாக இருக்காங்க. அப்படி இருக்கும் பொழுதே இந்த கைலாயத்தில் திடீர்னு சிவன் மறைஞ்சிடுறாரு ஒரு உடும்பு ரூபத்தில். அந்த இது பூரா இந்த ஓசூரோட இது பூரா உடும்பு ரூபத்தில் ஏன் சிவன் வந்தார், என்ன மாயை உண்டாக்குனார்னு பலவித வண்ணங்கள் இருந்தோன்னே உடனே பார்வதி தேவி சிவனை மறந்துட்டு அந்த உடும்பு பின்னாடியே போகிறாங்க. சிவன் காணோங்க. எல்லாருமே கைலாயத்தில் இருக்கும்போது தேடி தேடி கடைசியாக இந்த நிறைய காடு மலை மேடு எல்லாம் தாண்டி கைலாயத்துலேருந்து நேராக இந்த இடத்துக்கு வர்றாங்க. இந்த இடத்துல இவர் ஒரு மலை மேலே ஏறி மறைஞ்சிடுறாரு. அங்கே தேவியோடு சேர்ந்து எல்லோரும் வர்றாங்க. அப்போ தேவி நல்ல செக்கச்செவேல்னு இருக்கிறவங்க பார்வதி இந்த உடும்பை ஒரு இடத்துல தொட்டுடுறாங்க. தொட்டோன்னா அவங்க அந்த உடும்போட நிறம் நல்ல ஒரு வானவில் நிறத்தில் இருக்கும், பல நிறங்களில் இருக்கும், வைர மணியெல்லாம் சிதறின மாதிரி இருக்கும். இவங்களும் ப்ளூ மரகத நிறமாயிடுறாங்க. அதனால் இவங்களுக்கு மரகதேஸ்வரின்னு பேர், கிரிஜான்னு பேர். அப்புறம் இவங்க அந்த செடியர்லாம் தாகத்தால் தவிக்கும் பொழுது ஒரு நதியை உண்டாக்குறாங்க. அந்த நதியில் எல்லோரும் குடிச்சிட்டு இருக்கும்போது அந்த நதியிலே இவங்க எல்லோரும் தீர்த்தமாடி மலை மேலே ஏறி போகும்பொழுது திரும்ப அந்த உடும்பு தென்படுது. அப்போ தான் அந்த உடும்பை வச்சு கேட்கும் பொழுது
அவர் அந்த கதையை சொல்கிறாங்க. இது 2-3 பார்ட்டாக வரும். நாரதர் சொல்கிற மாதிரி வரும், சூதகர் சொல்கிற மாதிரி வரும். அந்த இவங்க வந்து அந்த குடும்பத்தோடு போகும்பொழுது இந்த 2 பேரும் வந்து என்ன பண்ணிடுவாங்க, அதை பற்றி முத்கலரும் உச்சாயனரும் என்ன பண்ணுவாங்க, திடீர்னு வந்து அங்கே வந்து ஏதோ அதை பார்த்து சத்தம் போடுவாங்க, அது மறைஞ்சிரும். உடனே தேவி கோவமாகி அவங்கள எவன் கத்துனானோ அவன் வந்து ஊமையாயிடுவான், எவன் அதை கேட்டானோ அவன் செவிடாயிடுவான்னு இது பண்ணுவாங்க. உடனே அவங்க சொல்லுவாங்க, நாங்கள் பெரிய முனிவர்கள், எங்களை இப்படி சாபம் கொடுத்துட்டீங்களே அப்படின்னு சொல்லி வருத்தப்படும் போது அதுக்கு சிவன் அங்கே எழுந்தருளி அவங்களுக்கு சாப விமோசனம் அளிப்பார். இது பூரா பார்த்திங்கன்னா அந்த ஸ்லோகங்கள்ன்றதால மிக மிக செறிவாக ஏதோ நம்ம அந்த திருவாசகமெல்லாம் படிக்கிற மாதிரி அவ்வளோ ஒரு சிவனை பற்றி அவ்வளோ விதமான ஒரு வர்ணனைகளும் அழகுமாக இருக்கும் இந்த நூல் பூரா. மரக சரோவரம் தான் அவங்க உண்டாக்குற நதி பேர். அந்த நதியில் தான் அவங்க போய் நீராடிட்டு போகும்போது தான் இந்த மறைஞ்சிரும் இந்த உடும்பு. அவர் ஏன் உடும்பு ரூபம் எடுத்தேன்னு சொல்லுவார். இந்த மாதிரி வந்து நீ அந்த உடும்பை பார்த்து அவங்க அதை அடையணும்னு பார்ப்பாங்க. அந்த ஒரு விஷயத்தின் மேலே உனக்கு விருப்பம் ஏற்படுதுங்கிறதுக்காக நான் அந்த உடும்பை எடுத்தேன்னு சொல்லுவார். அப்புறம் தர்மபுருஷன் வர்ற மாதிரி இருக்கும். நிறைய கேரக்டர் வரும், நிறைய கதைகள் இருக்கும் இதுக்குள்ளே. இந்த கோயிலுக்கு, இந்த கோயிலை சுற்றியே காமத்தில் இன்னொருத்த தீர்த்த யாத்திரை பண்ணிடுவான். அப்போ இந்த தீர்த்தத்தை விட்டுட்டு, இந்த மரகத சரோவரத்தை விட்டுட்டு எங்கெங்கேயோ போயிடுவான். எல்லா நதிகளும் அவன் குடிக்கக்கூடாதுன்னு சொல்லிவிட்டு அவன் அதில் இறங்கக்கூடாதுன்னு சொல்லி இது பண்ணும், சத்தம் கொடுக்கும், நீ இதில் இறங்காதுன்னு. கடைசியாக கேட்பான் அது எதுனாலன்ட்டு. நீ அந்த மரகத சரோவரத்தில் வந்து நீ நினையாமல் வந்துட்ட, தேவி உண்டாக்குன தீர்த்தம் அது ஆக்சுவலாக அழகநந்தான்ற நதி தான், அங்கேருந்து தான் இங்கே வந்திருக்கு கையிலேருந்து, நீ அதில் இறங்கி குளிக்கணும்னு சொல்லுவாங்க. அப்புறம் அது எங்கே இருக்குதுன்னு கேட்டுட்டு மைத்ரேயன் மூலமாக கேட்டுட்டு அந்த நதியில் போய் நீராடிட்டு வருவான். நம்ம பொதுவாக நதிகளையும் மரங்களையும் இதெல்லாம் நம்மலாம் வந்து ஒரு கடவுளாக நம்ம நினச்சது, ஒரு முக்கியமான புனிதமான பொருட்களாக நினச்சது கிடையாது. நீருங்கிறது வாழ்க்கைக்கு எவ்வளோ இன்றியமையாததாக இருக்குது. நம்ம அதை சுத்தமாக வச்சுக்கணும். நீர்நிலைகளை, அருவிகளை, ஆறுகள் எல்லாம் அதெல்லாம் இந்த கதை மூலமாக அது அவ்வளோ ஒரு பவித்திரமானதாகவும் புனிதமாகவும் கட்டப்படும். எல்லா நதிகளும் அவ்வளோ ஒரு சிறப்பாக இருக்கும். அதுமாரி வியாசரும் மைத்ரேயரும் சம்பாதம் பண்ணுறது, அப்புறம் கௌதமாதி முனிவர்கள் சம்பாதம் பண்ணுறது. கௌதமர்னு ஒரு முனிவர் இருப்பார். ஒரு காலத்தில் ரொம்ப பஞ்சம், 12 வருஷம் வந்துடும். எல்லா முனிவர்களும் அங்கே போவாங்க. அவரோட இடம் மட்டும் கோதாவரி கிட்ட ரொம்ப செழிப்பமாக அழகாக இருக்கும். போயிட்டு அவரோட இருந்து வாழ்ந்து கடைசியில் பஞ்சமெல்லாம் தீர்ந்துடும். தன் ஊருக்கு போக விரும்புவாங்க, அவர் போக விட மாட்டார். அங்கேயே வந்து கனி கிடைக்கும், தேவையான சமித்துகள் கிடைக்கும், யாகம் பண்ணுறதுக்கு, வேள்வி பண்ணுறதுக்கெல்லாம். இவங்க வேணும்னே ஒரு மாயையால் ஒரு மாடை உருவாக்கி அதை வந்து அவர் போகிற வழியில் அனுப்புவாங்க. அவர் சத்தப்பட்டோன்னா அது கீழே விழுந்து சாகிற மாதிரி பண்ணிவிட்டு, நீங்கள் என்ன அந்த மிருகத்தை கத்தி பண்ணிட்டீங்க, பசு கத்தி அப்படின்னு சொன்னோன்னே அவருக்கு உண்மை தெரிஞ்சிடும். அவர் கோவப்பட்டு சாபமிடுவார். அவங்களாம் வருத்தப்பட்டு எங்களை மன்னிச்சிருங்க, நீங்கள் எங்கள் ஊருக்கு எங்களை போக விடலை, இங்கேயே இருக்கணும்னு சொன்னீங்க, அதனால தான் நாங்கள் இதெல்லாம் பண்ணோன்னு சொல்லுவாங்க. அப்புறம் அவங்கள மன்னித்து இந்த மனசரோவரில் இந்த நதியில் தீர்த்தமாடி இந்த இறைவனை வணங்கி அவங்க இது பண்ணுற மாதிரி வரும். அது மாதிரி சாம்பவந்தன் செஞ்ச சிவதோத்திரம், சாம்பவந்தன் ஒருத்தர் இருப்பான், அவனுடைய கதை வரும். இதில் அந்த அரக்கனை வந்து அந்த குகையில் வந்து அந்த ஜாம்பவான் மகன் தான் ஜாம்பவந்தன். அவன் வந்து எப்படி காப்பாற்றப்படுறான்னு, ஜிஹ்வன் ஒருத்தன்ட்டேருந்து காப்பாற்றப்படுவான். நீண்ட நாக்குடைய ஒரு அரக்கன், அவன்கிட்டேருந்து இவன் காப்பாற்றப்படுவான் சாம்பவந்தன். அந்த கதை. அவனுக்கு உண்டாக்கின தீர்த்தம் ஜாம்பவ தீர்த்தம். அவன் ஒரு குகைக்குள்ளே போய் தண்ணிக்குள்ளே போய் இறங்கி ஒரு துவாரம் வழியாக போயிடுவான். அந்த துவாரம் வழியாக உண்டான தீர்த்தம் அது. அப்புறம் பாண்டவ தீர்த்தம் பற்றி, இந்தந்த தீர்த்தம் பாண்டவர்கள் உண்டாக்குனாங்க, 5 பேர் உண்டாக்கின தீர்த்தங்கள் பற்றி, அப்புறம் சகஸ்ரநாம தோத்திரம் பற்றி. அப்படின்னு இந்த நூல் வந்து படிக்கும்போதே ரொம்ப நம்ம ஒரு ஓசூர் போய் அந்த கோயிலில் போய் கைலாயத்துலேருந்து அந்த கோயில் வரைக்கும் நம்ம வந்து சாமி கும்பிட்ட மாதிரியும் சுற்றின மாதிரியும் அந்த மலை பிரதேசத்தில் இருந்த மாதிரியும் ஒரு இனிமையும் ஒரு இதுவாக இருக்கும். அப்படியே ஒரு நம்ம இனிமையான ஒரு எண்ணங்கள், அதாவது கடவுள் பக்தி ரொம்ப நல்லா வர்ற மாதிரி இருக்கும். கடைசியாக முத்கலன் உச்சாயன் சாபமோசனோட இந்த கதை முடிஞ்சிடும். இறைவன் சாபமோசனம் கொடுத்தோன்னா இறைவனை வந்து போற்றி புகழ்ந்து துதித்து பாடுவாங்க. ரொம்ப நல்லாயிருக்கும். நம்மளும் சேர்ந்து அந்த சந்திரசூடேஸ்வரர் கோயிலுக்கு அந்த மலையில் ஏறி அவரை வணங்கி அவர் கூட நம்ம அந்த கைலாயம் வரைக்கும் போன மாதிரியே ஒரு இனிமையான ஒரு எண்ணம் ஏற்படும். நன்றி.